வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கெட்டு போஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடைசி 2 பதிவாக அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கடைசி செஷனில் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போஸ்ட்டுக்கு வித்தியாசம் சொன்னேன். வித்தியாசம் மீனிங் இது இந்த இந்த பாயிண்ட்ஸில் நம்ம வந்து பார்த்தோம். கடைசியாக நம்ம வந்து என்ன முடிவுக்கு வந்தோம்னா கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் டெக்னிக்கலாக எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம். ஓகேவா? பட் ஆனால் லாஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த லாஜிக்கல் டிஃப்ரென்ஸ் தான் வந்து இது மாதிரி அவங்க பிரித்து சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் டெக்னிக்கலி கெட்டும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும், போஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஆஸ் பர் HTTP ப்ரோட்டோகால் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் கெட்டை வந்து இந்த மாதிரி சமயத்தில் யூஸ் பண்ணுங்கள், போஸ்ட்டை வந்து இந்த மாதிரி சமயத்தில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி கெட்டு இப்படி தான் பிஹேவ் ஆகும், போஸ்ட் இப்படி தான் பிஹேவ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க மக்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட் வந்து வி cannot send லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி போஸ்ட்டில் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து சென்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ரெண்டுத்து வழியாகவும் நம்ம லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா சென்ட் பண்ணலாம் இஃப் யூ ஆர் யூஸிங் ரிக்வஸ்ட் பாடி பயன்படுத்தினா ரெண்டுத்துலேயுமே லார்ஜ் அமௌண்ட் டேட்டா சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஆஸ் பர் HTTP ப்ரோட்டோகால் பிரகாரம் வந்து ஒரு பொருளை நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை சர்வர்லேருந்து பார்க்கணுன்னா, ஒரு டேட்டாவை சர்வர்லேருந்து வாங்கி பார்க்கணுன்னா அந்த மாதிரி சமயத்தில் கெட் ரிக்வெஸ்ட் பயன்படுத்துங்கன்றாங்க. அந்த மாதிரி சமயத்தில் கெட் ரிக்வெஸ்ட் பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தும் போது அது கூடயே ரிக்வெஸ்ட் பேராமீட்டராக யூஸ் பண்ணுங்கன்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு பொருளை நீங்கள் உருவாக்கும் போது, ஏதோ ஒன்று நீங்கள் உருவாக்கும் போது சர்வரில், அந்த சமயத்தில் போஸ்ட் ரிக்வெஸ்ட்டை பயன்படுத்துங்கன்றாங்க. ஓகேங்களா? அப்படி போஸ்ட் ரிக்வெஸ்ட் பயன்படுத்தும் போது டேட்டாவை அனுப்புறதுக்கு ரிக்வெஸ்ட் பாடி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை நம்ம பழகி கெட்டில் வந்து எப்பவுமே ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் தான் பயன்படுத்த முடியும், போஸ்ட்டில் வந்து எப்பயும் வந்து ரிக்வெஸ்ட் பாடி தான் பயன்படுத்த முடியும்னு சொல்லி அது மாதிரி அமைஞ்சு போச்சு. ஓகே, இது வந்து லாஜிக்கல் டிஃபரன்ஸ். ஓகே, சரி, இப்போ எதுக்காக வந்து கெட்டில் வந்து ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் மட்டும் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க, அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஏன் அது மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் சிஸ்டம் வச்சுங்க. அந்த பேங்கோட டேட்டாபேஸில் வந்து அந்த பேங்கோட டேட்டாபேஸில் கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஓகேவா? கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். இப்போது நான் வந்து அந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷனை நான் வாங்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போது வந்து கெட் ரிக்வெஸ்ட் பயன்படுத்துகிறேன். அப்போது எதை கொடுத்தா அந்த அப்ளிகேஷன் வந்து கஸ்டமர் டேட்டாவை கொடுக்கும்? நம்ம எதர் இமெயில் ஐடி தரணும், அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் தரணும், இந்த யூனிக் நம்பர்ஸ் தரணும். ஒரு யூனிக் நம்பர்ஸை கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனு டேட்டாபேஸில் போயிட்டு அந்த கரஸ்பாண்டிங் கஸ்டமரை நம்மளுக்கு எடுத்துன்னு வந்து காமிக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஐடி தான் அனுப்புறீங்க, கரெக்டுங்களா? இந்த ஒரு ஐடி அனுப்புறதுக்கு எதுக்காக நான் வந்து ரிக்வெஸ்ட் பாடி பயன்படுத்தணும்? அது தேவையில்லை. அந்த ஒரே ஒரு ஐடி தானே, அதனால வந்து நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பேராமீட்டரில் அனுப்பிச்சி விட்ருங்கன்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து ஒரு பொருளை உருவாக்க போகிறீங்க. ஏதோ ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கில் வந்து ஒரு புது கஸ்டமரை நான் உருவாக்க போகிறேன். அப்படி உருவாக்கும்போது கஸ்டமர் டேட்டான்றது நிறையா இருக்கும், கரெக்டுங்களா? ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும். கஸ்டமருடைய பர்சனல் அட்ரஸ்ஸு, ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, கஸ்டமருடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனு, அதுக்கப்புறமா வந்து அவருடைய ஜாப் டீட்டெயிலு, அது மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபீட் பண்ண வேண்டியது வரும். அது மாதிரி ஃபீட் பண்ணும்போது ஏகப்பட்ட டேட்டா நம்ம வந்து என்ட்ரு பண்ணுவோம். அந்த டேட்டாவை எல்லாத்தையும் ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் அனுப்ப முடியாதுல்ல. அது எல்லாமே அட்ரஸ் பாரில் அப்படியே தெரியும். அது செக்யூரும் கிடையாது, கரெக்டுங்களா? அதனால் ஒரு பொருளை உருவாக்கும் போது அந்த 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 பொருளை உருவாக்குறதுக்கான டேட்டாவை ரிக்வெஸ்ட் பாடியில் பைண்ட் பண்ணி அனுப்புங்கன்றாங்க. அதுதான் செக்யூர். ஒன்று செக்யூரு, ரெண்டாவது வந்து நிறைய டேட்டா அனுப்பலாம். அதனால தான் வந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட் பயன்படுத்தும் போது எப்பயுமே ஏதோ ஒன்றை டேட்டாபேஸில் க்ரியேட் பண்ணுவோம். அப்படி க்ரியேட் பண்ணும்போது அது உருவாகிறதுக்கான டேட்டாவை ரிக்வெஸ்ட் பாடியில் செக்யூராக அனுப்புவோம். ஓகேவா? இது மாதிரி பயன்படுத்தி எப்பயுமே போஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்து ரிக்வெஸ்ட் பாடி தான் பயன்படுத்துன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே, அப்போது கெட்டில் வந்து ரிக்வெஸ்ட் பாடியை பயன்படுத்தக்கூடாதா? அது ஒரு கேள்வி வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? பயன்படுத்தினா தப்பா? பயன்படுத்தலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? எப்போ அதை பயன்படுத்தணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்றை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஏதோ ஒரு டேட்டாவை சர்ச் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முன்னாடி சொன்னது வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிங்கன்னா
அந்த அக்கௌண்ட் நம்பருக்கான கஸ்டமர் நம்மளுக்கு வந்துடுவார். ஆனால் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு செட் ஆஃப் கஸ்டமர் டேட்டா பேங்க் டேட்டா பேஸ் வந்து வரணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சமயத்தில் நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா பத்தாது, கரெக்டுங்களா? நான் நிறைய இன்ஃபர்மேஷன் தரணும், நிறைய ஆட்ரிபியூட்ஸ் தரணும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கஸ்டமர் லொக்கேஷனு, கஸ்டமருடைய அட்ரஸ்ஸு, கஸ்டமருடைய அக்கௌண்ட் நம்பர் இல்லை, அது மாதிரி அக்கௌண்ட் நம்பரை தவிர மற்ற நிறைய இன்ஃபர்மேஷன் தரணும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மேட்ச் ஆகிற கஸ்டமர்ஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன் பேங்க் டேட்டா பேஸில் எடுத்து நம்மளுக்கு தரும், ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல எனக்கு. கூகுள் அனாலிட்டிக்கல்ஸ், கூகுள் ஆட்சன்ஸ், ஆட்வேர்ட்ஸ், இதெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் தானே. இந்த அப்ளிகேஷன் வந்து சில டேட்டாவை மெயின்டைன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் அனாலிட்டிக்கல்ஸ்னு வச்சுக்கோங்க. கூகுள் அனாலிட்டிக்கல்ஸ்னால் என்ன? ஒரு சைட்டு வந்து சைட்டோட டிராஃபிக்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு சைட்டோடைய டிராஃபிக்கில் நம்ம பார்க்க முடியும். எந்த கண்ட்ரிலேருந்து யாரெல்லாம் பார்த்துருக்கா, மேலா ஃபீமேலா, எந்த டிவைஸ்லேருந்து பார்த்துருக்காங்க, இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் கூகுள் அனாலிட்டிக்ஸ்லேருந்து. ஒரு சைட்டோடைய டிராஃபிக்கை பார்க்குறதுக்காக உதவுற ஒரு அப்ளிகேஷன். இப்போது அந்த அப்ளிகேஷன் மூலமாக நான் வந்து ஒரு சைட் டிராஃபிக்கை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், மெட்ரிக்ஸ் டேட்டாவை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சமயத்தில் நிறைய டேட்டா அனுப்புவோம். அந்த மாதிரி நிறைய டேட்டா அனுப்பும்போது அந்த டேட்டாவை ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் வழியாக அனுப்புறது இட்ஸ் நாட் அட்வைசபிள், ஓகேங்களா? இந்த மாதிரியான சர்ச் சினாரியோவில் ரிக்வெஸ்ட் பேராமீட்டரில் அனுப்பாமல் அந்த சர்ச் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் வந்து ரிக்வெஸ்ட் பாடியில் கொடுத்து அனுப்புறது நல்லது, ஓகேங்களா? எப்போ உங்கள் ப்ராஜெக்டில் வந்து ஒரு டேட்டாவை சர்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்ரிபியூட்ஸ் அனுப்புகிறீங்களோ அந்த மாதிரி சமயத்தில் ரிக்வெஸ்ட் பாடியை பயன்படுத்தலாம், ஓகேங்களா? கெட்டில் வந்து எப்போவுமே ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் தான் பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது. நிறைய டேட்டா நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் கெட்டில் ரிக்வெஸ்ட் பாடியை பயன்படுத்தலாம். இதுதாங்க கான்செப்ட். கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் உள்ள கான்செப்ட் இதுதான். இதே கான்செப்ட் தான் அப்ளிகபிள் ஃபார் அதர் ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட், ஓகேங்களா? ஃபார் அதர்ஸ் தானே இது புட்டு, டெலிட்டு, அப்புறம் வந்து பேட்ச். இது 3 முக்கியமானது இருக்குது. இதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம் நம்ம, ஓகே? இந்த கிளாஸில் வந்து டெமோ எதுவுமே காமிக்கல. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா கெட் எப்போ பயன்படுத்தணும், போஸ்ட் எப்போ பயன்படுத்தணும் என்றதை நான் சொன்னேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு தெரிவிங்க. யாரெல்லாம் வந்து ஸ்ப்ரிங் போட்டை வந்து தாய்மொழியில் படித்து புரிஞ்சுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்த பதிவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கெட்டு, போஸ்ட்டு, டெலிட்டு, புட்டு, பேட்ச் இந்த மெத்தட்ஸை வச்சு, இந்த ரிக்வெஸ்ட் மெத்தட்ஸை வச்சு ஒரு குட்டி அப்ளிகேஷன் பண்ணலாம், ஓகேங்களா? டேட்டா பேஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு குட்டி அப்ளிகேஷன் பண்ணலாம். ஆட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை வந்து எப்படி பண்ணுறது இந்த HTTP மெத்தட்ஸை வச்சுன்றதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? Until then, bye bye from Suresh.